உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். திருமணத்திற்கு பின்னால் நானாக இல்லை, கணவன் vs மனைவி. மனைவியை காட்டிலும் திருமணத்துக்கு பின்னால கணவனாகிய நான் தான் மாறிட்டேன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம். பாத்ரூம் கழுவு சார் வீட்டில் பாத்ரூம் கழுவிட்டு இருக்கேன். பாத்ரூம் கழுவுனா என்ன பிரச்சனை? முன்னாடி வந்து நம்ம வீட்டில் வந்து அம்மா எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லைல்ல சார். சரி பழகிக்க வேண்டியதானப்பா, இதுல என்னது இருக்கு சார்? அதுவே மாற்றம் தானே சார்? இல்லை எனக்கு புரியல. இப்போ ஒன்றும் இல்லை, முன்னால வீட்டில் பாத்ரூம் கழுவ மாட்டீங்க, எந்த வேலையும் பார்க்காம இருந்தீங்க, இப்போ மாறி இதெல்லாம் பண்றீங்க. சரி வரவேற்கிறது தான் மாற்றம் தானே, இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் சார். அதே ஒரு வாட்டி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா அதோட சரி, அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு திருப்பி பண்ணணும், ஷேர் பண்ணணும். அதே பழக்கமா நம்மளுக்கு அதே விட்டுட்டாங்கன்னா ஓகே. அதாவது ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை நீங்களே பண்ற மாதிரி இருக்கு, அவங்க ஷேரிங்கே பண்ண மாட்டாங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு சார் கல்யாணம் முடிச்சு. என்னைக்கா ஒரு நாள் பாத்ரூம் கழுவி கேட்டு பாருங்க. அவர் என்ன கேட்டா பண்ண மாட்டேன்னு சொல்லல, திருமணத்துக்கு மேல பண்ணாமலே இருந்தேன், இப்போ நான் பண்றேன், அதை நீங்களே ஷேர் பண்ணிக்க வேண்டியதானே கேட்குறேன். ஒரு மாசம் நான் பண்ணா ஒரு மாசம் நீங்க எடுத்துக்க வேண்டியதானே, ஏன் பண்ண மாட்டேன்னு கேட்குறாரு. ஒரு மாசமா? ஒரு வாரத்துக்கு ஒருக்க மாற்றி மாற்றி பண்ணலாம் சார், பரவாயில்ல. 4-5 வருஷம் ஆகுது. ஏன் 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 யோசிக்க மாட்டீங்க அதை? வாய்ப்பே இல்லை சார். அவரை கழுவிறது நீ வீட்டுக்கு வரலாம், அப்படி கண்ணில் பேசக்கூடாது. கேள்வி நான் இங்கே கேட்குறேன், அவன் கணவரை பார்த்து முன்ன நீங்க என்ன பதிலே சொல்லியா? இல்ல அவரே அதை பாத்துக்கிறனால நான் வந்து அதை கண்டுக்கவே இல்லை. ஒரு சில விஷயங்களை ஆண் செய்யணும்னு சொல்லி கம்பல் பண்ணி நம்ம பண்ண வைக்கிறோம், வீட்டு வேலையை ஷேர் பண்ணிக்கணும். இதுல ஒரு சில வேலையில நீ மட்டும் தான் பண்ணணும்னு பிரிச்சு வைக்கிறது தப்பு தானே? ஆமா. நீங்க ஆக்சுவலி சமைச்சிருக்கீங்களா? நான் சமைக்கலாம் தெரியும் சார். பயந்து போய் இதே மாதிரில பண்ணுவா, இதே பழக்கம் கொண்டு வந்துருவான்னு பயந்து போய் சமைக்க தெரியாதுன்னு சொல்லி ஏமாத்திடுவேன். சரி ஆக்சுவலி என் ஒய்ஃப் உண்மையில பேசவே மாட்டாங்களா, இல்லை இங்கே வந்து பேச மாட்டாங்களா? இல்லை அவள் அப்படிதான். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நல்லா அடிப்பா நீ போட்டு அப்படியே முறைப்பா சார். நீங்கள் எங்கிட்ட பார்த்துட்டீங்க, நான் பார்த்து நாங்கள் முறைக்க பாருங்க, பாருங்க. அமைதியாக இருக்க மட்டும் நினச்சிடாங்க, சட்டையெல்லாம் கிளிய அடிப்பா நீ. சரி ஓகே. திருமணத்துக்கு பின்னால நான் இப்படி மாறிட்டேன், நானா இது அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே சேஞ்ச் யோசிக்கிற அளவுக்கு மாறிட்டேன் அப்படின்னா ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்டைல் மாற்றியாச்சு சார். நான் பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நர்சிங் ஃபீல்டில் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அது நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் அந்த மாதிரி இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியும் வந்து இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் போகிற ஒர்க்கெல்லாம் வந்து செட் ஆகாதுப்பா, அதனால நீ வந்து வேற ஒரு ஜாப் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அதனால நான் ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ரைவேட் செக்டர், கலெக்ஷன் செக்டர், ஒரு பேங்கிங் செக்டருக்குள்ளே போனேன். அந்த ஒர்க்கையுமே வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் நான் ப்ரெக்னன்சி டைம் வரைக்கும் தான் என்னால் கண்டினியூ பண்ண முடிஞ்சிச்சு. நான் வந்து எந்த டைமுமே வந்து ஹஸ்பண்டாக இருந்தாலுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஒரு 10 ரூபானாலும் அவர்கிட்ட போய் கேட்கக்கூடாது, அந்த மாதிரி இருப்பேன் சார். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ அவர் ஒரு ஆள் தான் வந்து சேலரி வாங்குறாரு அப்படின்னா அவர்கிட்ட நான் எல்லாத்துக்குமே போய் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து என்னோட ஒர்க்கிங் ஸ்டைலை நான் மாற்றினால இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ நான் ஒர்க்குக்கு போகணும்னு நினைச்சாலும் என்னால் இப்போ போக முடியாது. ஆமா சார். இப்போ அவரே வந்து போகட்டும் அப்படின்னு அலோவ் பண்ணாலும் வந்து சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களும் சரௌண்டிங்கும் அதை அலோவ் பண்ணாது. ஏன்னா வந்து குழந்தைய வந்து பார்த்துக்கிறது நீ தான் பார்த்துக்கணும், ஏன்னா வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு என் அம்மா இருப்பாங்க, அவங்க அம்மா இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க, ஆனாலும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளுறாங்க. நீங்க முன்னால எப்படியாக இருந்தீங்க, திருமணம் ஆன பின்னால என்ன கட்டாயப்படுத்தி உங்களை வந்து இந்த இடத்துக்கு மாத்திருக்காங்க? சார் இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறிதான் ஆகணுன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை. முக்கியமா பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய விதத்தை கூட மாத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு சார். இப்போ எப்படின்னா எல்லாரும் வந்து இட்லி வைக்கிறாங்க அப்படின்னா இட்லியை சில பேர் வந்து சட்னியில் அப்படி தொட்டு சாப்பிடுவாங்க. நான் வந்து எப்படின்னா சாப்பாடு எப்படி சாப்பிட்றேன்னா அந்த மாதிரி இட்லியை பிச்சு போட்டு எப்படி புரோட்டாவுக்கு குழம்பு ஊற்றி சாப்பிடுவோமோ அது மாதிரி சாப்பிட்ற ஆள் சார். அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் என் மாமனார் மாமியார் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடும்போது, நான் இட்லி சாப்பிடும் போதும் சரி தோசை சாப்பிடும் போதும் சரி, அவங்க பார்த்தாங்களா என்னன்னு தெரியல, பார்த்தனால தான் சொல்லியிருக்காங்க, என்னம்மா நீ இப்படி சாப்பிட்ற அப்படின்னு கேட்டாங்க. இது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஓகே, இதை நாங்கள் ஏற்றுக்குவோம், ஆனால் வந்து என் வீட்டில், அதாவது என் மாமனார் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சைடு நீ இப்படி சாப்பிட்றப்ப பார்த்த அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு ஒவ்வாமையை தரும், என்ன உன் மருமக இப்படி சாப்பிடுது அப்படின்ற மாதிரி சொன்னார் சார். அந்த இடத்துல நான் என்ன நினச்சேன்னா, நம்ம என்ன அவ்வளோ கேவலமாவா சாப்பிட்றோம், ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சாப்பிட்ற ஸ்டைல் இருக்கும். எனக்கு தொட்டு சாப்பிட்றது பிடிக்காது, ஒரு இட்லிக்கு நல்லா 2 இட்லிக்கு சாப்பிட்ற சட்னி சாம்பார் மாதிரி ஊற்றி சாப்பிட்றதா எனக்கு பிடிக்கும். அப்போ அவங்களுக்காக நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு போகும்போது அதை என்னால் சாப்பிடவும் முடியாமல் அவங்களுக்காக நான் கட்டாயமாக நடிச்சு ஏதோ சாப்பிடணும் அப்படின்றனால சாப்பிட்றேன். இந்த மாதிரி ஒரு கட்டாய மாற்றிக்கிட்டீங்கண்ணா?
இல்லை சார், அது எப்படி சார் நான் மாற்றிக்க முடியும்? என்ன அது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்தது. இப்போ என் வீட்டுக்கு போகிறேன், இல்லை என் ஹஸ்பண்டோட இருக்கேன்னா நான் எப்படி சாப்பிடுவேனோ அப்படி தான் சாப்பிடுவேன். அங்கே போகும்போது நான் நடிக்கிறேன்னு சொல்கிறேன். நான் வந்து நானா இல்லை அந்த இடத்துல, ஓகே, வேற வழி இல்லாம அதை பண்றீங்க. வேற வழி இல்லாமல் நான் செய்கிறேன். கௌதம் சார், இப்போ இவங்க பேசுனதை பார்த்தீங்க. இவங்க பேசும்போது முதல்ல இருந்தே அவங்க சொன்னாங்கன்னா, அது என் வீட்டில் சுயமரியாதை சொல்லி கொடுத்து வளர்த்த ஒரு வீடு, நான் அப்படி தான் இருந்த ஒரு ஆள் அப்படின்னு. இங்கே இருந்து இந்த இடத்துல வரணுன்னே, அது திருமணம் ஆகி வீட்டுக்கு வந்த உடனே இது எல்லாமே ஷேட்டர் ஆகிற மாதிரி, சுக்குநூறாக உரைகிற மாதிரி எல்லா சம்பவங்களும் நடக்குது. ஆனால் இது எப்படி ஃபேஸ் பண்ண எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இதை நீ எப்படி பார்க்குறீங்க? ஒரு படைப்பாளியாக நீண்ட நெடுங்காலமாக இந்த பிரச்சனையை, அதுவும் பெண் சார்ந்த பிரச்சனைகளை நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். அது என்னை ரொம்பவும் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக ஆணுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவன் நான் இல்லை. முழுசாக பெண்ணுக்கு ஆதரவாக பேசணும் அல்லது நிற்கணுங்கிற நிலைப்பாடும் இல்லை. யதார்த்தத்தில் ஒரு மனிதம் கொண்டு பார்க்குற பார்வையில் எல்லாரும் சொல்கிறாங்க அரிது அரிது, மானிடராய் பிறப்பது அரிது அப்படின்னா, அது ஆணுக்கு மட்டுமே சொல்லப்பட்டதாக தான் தெரியுது. பெண்ணுக்கு அது இல்லை. மிக மோசமான, நினச்சி பார்க்க முடியாத ஒரு ரணமான, ஆண்களால் முழுவதும் உணர முடியாத அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையாக தான் பெண்களுடைய வாழ்க்கை. உலகத்தில் எங்கே இருக்குங்கிற ஆராய்ச்சியெல்லாம் விடுங்க. நம்மளுடைய தமிழர் கலாச்சாரத்தில் ஒரு பெரும் வரலாறு கொண்ட ஒரு இனம், கலை, கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் இன்னைய வரைக்கும், அது நாளைக்கு எப்படின்னு தெரியல, நாளைக்கும் அது சொல்ல முடியல, பெண்களுடைய நிலைங்கிறது அது வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு துயரமான ஒரு வாழ்வியல தான் போயிட்டுருக்கு. எப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஜெயபாஸ்கரன் ஒரு கவிதை எழுதினார். அது எல்லாரையும், அதை படித்தவங்கெல்லாம் பெருசாக சொல்ல முடியாத ஒரு வழியை கொடுத்தது. ஒரு பெண் பள்ளியில் படிக்கும்போது தன் தோழிகிட்ட சொல்லுவா, எங்கள் வீட்டுக்கு வாயேன் அப்படின்வா. ஆனால் திருமணமாகி போனதுக்கு பிறகு அதே தோழி கேட்கும்போது எங்கே இருக்க அப்படின்னா, என் மாமியார் வீட்டில் இருக்கேன், நீ ஒரு தடவை வாயேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வரேன், என் மாமியார் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வரேன், நீ வாயேன் பார்ப்போம். ஆக திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தன் வீடுன்னு சொல்லப்பட்டவ, திருமணத்துக்கு பிறகு தன் மாமியார் வீடுன்னு சொல்லப்பட்ட நிலையில் திரும்பவும் தன் தோழிகிட்ட எங்கள் அம்மா வீட்டுக்கு வரும்போது வா அப்படின்னு சொல்லும்போது, என் மகள் வீடற்றவளாக நிற்கிறாள் அப்படின்னு அந்த கவிதை முடியும். பத்மாவதி அம்மான்னு ஒரு பேராசிரியர், அவங்க இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. என் படைப்புகள்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்து அவ்வளோ அற்புதமாக அதை விமர்சனம் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. ஓகே, திருமணத்துக்கு முன்னால் நான் இப்படிலாம் இருந்தேன், திருமணத்துக்கு பின்னால் நானா இது அப்படின்னு எனக்கே ஷாக்காக மாறிட்டேன், மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு, அப்படி மாறின ஒன்று என்ன? டைமிங். இப்போது பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம நேரம் பார்க்காம உழைப்போம். கல்யாணம் ஆனால் ஷார்ப்பாக 8 மணிக்கு, நைட்டு 8 மணிக்கு கால் வந்துடும், எப்போ வரீங்க, எத்தனை மணிக்கு வரீங்க, இப்போ எங்கே இருக்கீங்க, இந்த கேள்வி வந்தாலே நம்ம செய்கிற வேலை நின்றோம். ஓகே, திருமணத்துக்கு முன்னால் டைமிங் எதுவுமே இல்லாமல் இருக்காது. நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு போனோம், அது டைம் பார்க்காம உழைப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த டைமிங்னு ஒன்று இருக்குது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.